Hi friends, welcome to my kitchen. நாம் இன்னைக்கு தட்டை ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தட்டை செய்கிறது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தட்டை செய்கிறதுக்கான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு ஒரு கப் எடுத்துங்க. அடுத்து சீரகம் 2 ஸ்பூனு, எள்ளு ஒரு ஸ்பூனு, அடுத்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு, அடுத்ததாக பச்சரிசி மாவு 2 டீஸ்பூனு, அடுத்ததாக உப்பு தேவையான அளவு, ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச், அடுத்ததாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம கடல மாவு சேர்த்துக்கலாம். அது கூட பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எள், இப்போ இது கூடவே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சோடா உப்பு, அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த மாவை ஒரு 1 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். இப்போ ஊறிடுச்சு, நீங்களே பாருங்கள். அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம நல்லா தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிச்சன் டாப் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெருசாக தேய்க்கணும், அதனால் நம்ம கிச்சன் டாப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் நம்ம சப்பாத்தி கட்டை இருக்கலாம், அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் மாவை வச்சு நல்லா தேய்ச்சி ரவுண்டாக ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மொந்துன்னு தேய்ச்சிடாதீங்க, அதுக்கப்புறம் தட்டை வரவே வராது. இப்போ பாருங்கள், நல்லா பெருசாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணாலும் ஓகே, இதோட சின்னதாக கட் பண்ணாலும் ஓகே. உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருக்குன்னு பார்த்து அது அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மாவை ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம தட்டையை போடணும். ஹீட் ஆச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு லைட்டாக சின்னதாக பிச்சு போட்டு பாருங்கள். உள்ளே போட்டதும் வெளியே வந்துருச்சுன்னா அது ரொம்ப நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஹீட் ஆகலைன்னு அர்த்தம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹீட் ஆனதாக மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா எண்ணெய் குடிக்காது. இல்லாட்டி எண்ணெய் ஃபுல்லாக குடிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். நல்லா 2 பக்கம் நல்லா பெரட்டி விடுங்க, அப்போ நல்லா வேகும். அவ்வளோதான், நம்ம தட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், நீங்களே இதே மாதிரி நீங்கள் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான் தட்டை செய்கிறது. 10 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப சிம்பிள் தான் தட்டை. கடல மாவு இருந்தால் போதும், மற்றதெல்லாம் வீட்டில் இருக்கிறது தான். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.